ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின சில தகவல்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு ஒரு ஹைப்பும் வந்து கொடுத்துருங்க. நிறைய பேருக்கு அந்த வீடியோ ரீச் ஆகுன்றதுக்காக கேட்குறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கமல் சார் செஞ்ச சிறப்பான தரமான சம்பவம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன டிஎம்கே ஆட்சி வேணான்ற மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். பட் கமல் சார் சப்போர்ட் பண்ணாலும் கடைசி நேரத்தில் மைக்கை பிடிச்சி நீட்டினோடனே மாற்றம் வேணுமானோடனே ஆமாம் கண்டிப்பாக மாற்றம் தான் ஆக வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். ஏன்னா கமல்ஹாசன் அவர்களே சொல்லிட்டார் அப்படிங்கிறப்ப அப்போ மாற்றம்னா ஏடிஎம்கே சொல்கிறாரா இல்லை விஜய் அவர்கள் சொல்கிறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் எப்படியோ ஒன்று கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் தேவை, மாற்றம் வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்றத வந்து சொல்லிட்டு போயிட்டார் அப்படிங்கிறது அழகாக வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம கமல்ஹாசன் அவர்களும் சரி, பிரேமலதா அவர்களும் சரி, நம்ம ஸ்டாலின் அவர்களே போட்டு கூட இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே முடிச்சு விட்டாங்க அப்படிங்கிறது க்ளீனாகவே புரிஞ்சிருச்சு. ஸோ டிஎம்கே இந்த வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சறுக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து இருக்குது. ஸோ எல்லாம் ஓட் போட்டிருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ நானும் வந்து போட்டேன். பட் எனக்கு என்ன அப்படின்னா, நம்ம வந்து கமல் சாருக்கு போடணும்னு ஒரு ஆசை இருந்தது. பட் அது வந்து நிறைவேறலைங்கிற ஒரு சின்ன வருத்தம் தான் அப்படிங்கிறது தான். சரி, அடுத்து ஆர்கேஎஃப்ஐ படத்தில் நம்ம தலைவர் 173 சிபி சக்கரவர்த்தி தான் பண்ண போகிறாராம். அஸ்வத் இல்லை. ஸோ அவர் தான் சிபி சக்கரவர்த்தி தான். ஸோ அப்படி என்ன படம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு த்ரில்லரான ஒரு படம் தான். அதில் 2 விஷயம். சிம்ரன் வந்து ஃபீமேல் லீட் பண்ண போகிறாங்களாம் ரஜினிகாந்துக்கு. ஓகேவா? அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னா, சங்கர் சார் இருக்கார்ல டேரக்டர், அவர் வந்து வில்லனாக பண்ண போகிறார் அப்படின்ற மாதிரி அப்டேட் வருது. யோ என்னையா அவர் ஒரு டேரக்டரே அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் கேஎஸ் ரவிக்குமார் பண்ணலையா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இப்போ நமக்கு வெளியே வருது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ சிம்ரன் ஃபீமேல் லீடு, அதுக்கடுத்து சங்கர் வந்து வில்லன். இன்னொன்று ஒரு கூடுதல் தகவல்னால் கமல்ஹாசன் அவர்கள் கேமியோ பண்ணுற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. சரியா? இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து செய்திகள். ஓகே, ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அது இருக்கா இல்லையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பட் கமல் சாரோடைய அப்டேட் ஏதாவது வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அது வரல. அது மே மாதம் தான் வரும். ஸோ அதனால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அதை வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன். பட் இப்போதைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் கமல்ஹாசன் அவர்கள் ப்ரொடக்ஷனில் நடிக்கக்கூடிய படத்துடைய அப்டேட் மட்டும்தான் வந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து திருச்சியில் எல்ஏ சினிமா சும்மா அதிர வச்சிட்டார் கமல் சார் அப்படிங்கிறது தான். ஏன்னா புதுசாக ஒரு டெக்னாலஜி அப்படின்னாலே கமல்ஹாசன் அவர்கள் தான் வந்து கூடுவாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரியே திருச்சியில் ஒரு சினிமா தேட்டரு கமல்ஹாசன் அவர்களை கூப்பிட்டு அவருக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஸ்க்ரீனிங் பண்ணி அவருக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு கெஸ்ட் மாதிரி வந்து அவரை கூப்பிட்டு அவருக்கான அந்த ரெகக்னிஷன் கொடுத்து, ஏன்னா விதை அவர் தான் போட்டது அப்படின்றதுனால கௌரவித்த எல்ஏ சினிமாஸ் திருச்சி வாழ்த்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, அடுத்து நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஓட் போடும்போது, அதாவது போட்டுட்ருக்கும்போது அவர் மகள் கூட வந்து நின்றுருக்காரு. அப்போ வந்து கேமரா ஸ்டடி அப்படி வந்துட்டானுங்க. பப்ளிக் இடையூறு வந்து பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் முன்னாடி போய்க்கோங்க அப்படின்றாங்க. உடனே கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா அப்பயும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், அந்த பக்கத்தில் இருக்கவனு கேட்பார் முன்னாடி இருக்கிறவன்ட்டு, ஆனால் போகலாமா முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் சார் நீங்கள் போங்க அப்படிம்பாங்க. நான் போகலாமான்னு சொல்லிட்டு இன்னொருத்தர்ட்டையும் கேட்பார். போகலான்னு சொன்னோன்னா அதுக்கு தான் முன்னாடி போவார். இது எப்படி வந்து பிஜேபி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த அவங்களோட பெரிய சேனல்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து கமல்ஹாசன் அவர்கள் ஸ்கிப் பண்ணிட்டார் கியூவை. அவர் வந்து ஓட்டு போடுறவங்களுக்கு அட்லீஸ்ட் நின்னாச்சு போடணும்ல அப்படின்ட்டு. அப்படி வந்து கமல்ஹாசன் அவர்கள் ஸ்கிப் பண்ணுற ஆள் கிடையாதுங்க. அங்கேயே சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா கூட்டம் கூடும், எல்லாம் நின்று ஒரு மாதிரி ஆயிரம், அதனால் நீங்கள் உள்ளே போயிருங்கன்னு சொல்லிட்டு. இவர் மட்டும் இல்லை, எல்லா பெரிய நடிகர்களும் ஒரு ஸ்டார் வேலை இருக்கக்கூடிய நடிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஓகே, அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதனால தான் கமல்ஹாசன் அவர்கள் வந்து இத்தனைக்கும் பெர்மிஷன் கேட்டு தான் வந்து போனார். சும்மா வந்துக்கிட்டு வாடா வழிவிடுங்கடா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா போகல. அப்படி தான் வந்து திருப்புறானுங்க. அது வந்து ரொம்ப தப்பு. அந்த மாதிரி மீடியாஸ் வந்து கண்டிப்பாக பண்ணாதீங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அவர் வந்து ஸ்கிப்லாம் பண்ணல கியூவை. அவருடைய பெர்மிஷன் கேட்டு தான் வந்து போனார் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. ஓகேவா? அடுத்து நாக் அஸ்வின் கல்கி இயக்குனருடைய பர்த்டே. ஸோ அவருடைய பிரம்மாண்டம், அவருடைய விஷன் அப்படிங்கிறது கல்கி 2ல் இன்னும் பெருசாக நம்ம கமல்ஹாசன் சாரை பார்க்க போகிறோம். ஸோ அவருக்கு உங்கள் நான் கமல்ஹாசன் சார்பாக ஒரு பர்த்டே விஷஸ் நம்ம சொல்லிக்கலாம், வாழ்த்துக்கள். சரி, அடுத்து மாற்றம் வருமானு சொல்லிட்டு கமல்ஹாசன் அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி எழுப்பும் பொழுது, மாற்றம் தானே வரதான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உடனே நிறைய பேர் வந்து கேட்குறது, என்னங்க டிஎம்கேட்ட இருந்துட்டு இவர் வந்து இப்படி சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி. ஏங்க டிஎம்கேட்ட இருந்தாலும் டிஎம்கே பண்ணது அநியாயம் தானே. பிரேமலதாவுக்கு 10 சீட்டு கொடுத்துட்டு கமல்ஹாசன் அவர்களுக்கு ஒரு சீட்டு கூட இல்லாமல் பண்ணது அப்படிங்கிறது டிஎம்கேவுடைய தப்பு தானே. அந்த தப்புக்கு அவங்க தண்டனை அனுபவிச்சு தானே ஆகணும். அதற்கு தான் மாற்றம் வந்தால் வந்து தான் ஆகணும். அது ஏன் இருக்கணும், கண்டிப்பாக வரணும், அது தேவைன்னா வந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஸோ எப்படியோ வந்து டிஎம்கேவுடைய ஆட்சி ஒளிந்தால் போகுன்ற மாதிரி தான் என்னுடைய ஒரு விஷ். ஸோ அது நடக்கும். கமல்ஹாசன் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு வந்து
முதல் ஆளாக கருத்து தெரிவித்தது அப்படிங்கிறது மிக மிக அதாவது மிக மிக சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். கமல் சாரை பற்றி மூவி அப்டேட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதை பற்றி அப்டேட் வந்து மே ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம். என்னென்ன அப்டேட் வருதோ நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம். குட் பை.